வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க இன்றைக்கி டுடே சமையல் என்னன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் தாங்க பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், 2 அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பருப்பு பார்த்திங்கன்னா 1/2 அழாக்கு துவரம்பருப்பு. இது வந்து அழாக்கில் பாதி. இப்போ அதில் பாதி நான் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். காய்கறி பார்த்திங்கன்னா டர்னிப்பு, பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் கோஸ், எல்லா காயும் சாம்பார் சாதத்தில் போட போகிறோம். சாம்பார் சாதம் ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். வாங்க எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் வச்சாச்சு. குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து டைரெக்டாக ஆரம்பத்துலேயும் நம்ம எல்லாம் தாளிச்சிடுவோம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு பொரியுது பாருங்கள். பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம், தக்காளி, கேரட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். இல்லை காய்கறியெல்லாம் போட்டு வதக்க வேண்டியது தான். ஈஸியான மெத்தடில் டக்குன்னு ஒரு சாம்பார் சாதங்க. ரொம்ப டேஸ்ட்டுக்கு குறைவே இருக்காது, நல்லாயிருக்கும். இதிலே நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாமே போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கோஸு, டர்னிப்பு, பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டோம். காயெல்லாம் ஒரு 1/2 வேக்காடா இப்படி வதங்கட்டும். சாம்பார் சாதம் நிறைய மெத்தடில் செய்யலாம். வெஜிடபிளாபாத் மாதிரி செய்யலாம். நம்ம வந்து பொடியெலாம் வறுத்து நுணுக்கி அரைச்சி செய்யலாம். இது வந்து நம்ம அப்படியே அரைச்ச மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறேன். சில்லி பவுடர் போட்டு, கரம் மசாலா போட்டு செய்ய போகிறேன். இது ஒரு ஈஸியான மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடா வதங்கட்டும். ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு பரட்டி விட்டுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம். அப்படியே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். உப்பும் பார்த்திங்கன்னா கல் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி வாஷ் பண்ணி வச்சுருந்த மாதிரிங்க இந்த அரிசி அதில் போட்டுறேன். தண்ணி வந்து நம்ம 2 அழாக்கு அரிசி போட்டிருந்தேன். பருப்பு ஒரு 1/2 அழாக்கு போட்டிருந்ததால் 5 டம்ளர் ஊற்றணும். நம்ம சாம்பார் சாதம்ன்றதால ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டேன். இல்லை 7 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 5 டம்ளர் ஊற்றினா போதும். 2 டம்ளர் நம்ம சாம்பார் சாதம்ன்றதால குழவாக இருக்கணும்ல, 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர், 3, அடுத்து 3ஆவது டம்ளர். இன்னும் 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம். 7 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா குழவாக வரணும்ல சாம்பார் சாதம், அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம். சாம்பார் சாதத்தில் எல்லாருமே தான் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் ஊற்றினா தான் குழவாக நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 1/2 வேக்காடா வந்து தண்ணி 1 இன்ச் இருக்கும்போது நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஒரு பாதியாக குறையட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு பாதியாக குறைஞ்சோடனே நம்ம மூடி போட்டு குக்கரில் வெயிட் போட்டுக்கலாங்க. ஒரு 4 விசில் 5 விசில் வச்சு விட்டோம்னா நல்லா குழவாயிடும். 3 விசிலே கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி விட்டுக்கிறேன். நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கிறேன். போதும். நல்லா கொதி வந்து ஒரு ஆஃப் பாயிலாக குக் ஆனவுடனே நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 சவுண்டு வந்தாலே நல்லா வெந்துடும் எங்கள் குக்கர். ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். தலை கொதிக்குது.
நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து தண்ணி பாதியாக ட்ரை ஆனோடனே மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா சூப்பராக கொதிச்சுட்ருக்கு. மூடி போட்டு வெயிட் போட்டு ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோ ஃபயரில் நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா நல்லா வெந்து போயிடும். இது சாதாரணமாக விட்டால் கூட 3 சவுண்டில் நல்லா வெந்து போயிடும். மூடிட்டோம். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன், ஸ்லோவில் வச்சுட்டேன் நான். இப்போ வெயிட் போட்டு வச்சுருவேன். ஒரு 3 சவுண்டு வந்தாலும் சரி தான், ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் இருந்தாலும் சரி நல்லா வெந்துடும். நல்லா மேஷ் ஆகி சாம்பார் சாதம் எம்மியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெயிட் எடுத்துடலாம். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எம்மியாக சூப்பராக. நம்ம இதில் கலர் பவுடர்லாம் போடலை. ஒரிஜினலாக நேச்சுரல் கலரோடு இருக்குது சாம்பார் சாதம். வேணும்னா கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்துடும். சாம்பார் சாதம் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் தொட்டுக்கலாம், மோர் மிளகாய் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம் எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.